பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பர்களே, இந்த புதிய மாதம் ஜூலை மாதம் 7ஆம் மாதத்திலே இந்த ஒரு வாரம் கடகட என்று போய்விட்டது. ஆண்டுடைய கிருபை உங்களை நினைப்பதாக, ஆண்டுடைய இரத்த சரீரம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அன்பர்களே, இந்த காலகட்டத்திலே பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான குழப்பங்கள். நாம் ஒன்று சொன்னால் அதை திரித்து வேறொன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. உறவுகளுக்கு மத்தியிலும், உடன் பிறந்தோருக்கு மத்தியிலும், வாழ்க்கை துணையிடமும், பெற்றோரிடமும், பிள்ளைகளிடமும் நாம் ஒன்று நினைத்து சொல்கிறோம், ஆனால் அவர்கள் இன்னொன்றாக நினைத்துக் கொள்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் காதுகளில் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய உறவுகளுக்கு இடையிலே கேஸ் கோர்ட்டில் கிடக்குது. இதெல்லா குழப்பங்களும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஆபத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லப்போனால் ஒரே ஒரு வழிதான்ப்பா, நானே வாயில் என்று சொல்கிறது. ஆண்டவருக்குள்ள நுழைவோம். ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் நுழைய வேண்டும். நம்ம ஜூன் மாதத்தில் திருஇறுதி ஆண்டுடைய அந்த திருஇறுதி ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்தோம். அதைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் இயேசு கிறிஸ்துடைய இரத்த சரீரத்தை தியானித்து ஜெபிக்கக்கூடிய மாதம் என்று திருச்சபை அழைக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய இரத்த சரீரத்துக்குள்ள நுழைவோமே, திருப்பலிக்கு உள்ள நுழைவோமே, ஆண்டுடைய வார்த்தைக்கு உள்ள நுழைவோமே. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. ஆகவே நீங்கள் எந்த ஆபத்தில், எந்த பிரச்சனையில், எந்த குழப்பத்தில், எந்த இக்கட்டில், எந்த சூழ்நிலையில், எந்த கடனில், எந்த சிக்கலில் மாட்டியிருந்தாலும் ஒரே ஒரு வழிதான்ப்பா, ஆண்டவருக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்குள்ள நுழைஞ்சா, ஆண்டவருக்குள்ள தங்கியிருந்தா எல்லா ஆபத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஆபத்துகளை அதிசயமான விதத்திலே மாற்றி தருவார். அவை இந்த இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை இதயத்துக்குள்ள வச்சு, ஆண்டவரே உமக்குள்ள நான் நுழைய எனக்கு கிருபையை தாங்கப்பா, உங்களுக்குள்ள முழுசா நுழைந்திட, உம்மை முழுசாய் பற்றி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. என்னை சுற்றி ஆபத்து நெருக்கி கொண்டிருக்கிறது, பயமாக இருக்கிறது ஆண்டவரே, பதற்றமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன். என் வாயிலாக நீர் இருந்தருளும். உமக்குள் நுழைந்து என் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட கிருபை தாரும். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவருக்குள் நுழைந்து வாழுங்கள், அதிசயங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள்.